தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தியாகராய நகர் தொகுதிக்குட்பட்ட கண்ணம்மாபேட்டை பகுதியில் உள்ள கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள் ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். வரக்கூடிய 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினம் தியாகராய நகர் தொகுதிக்கு உட்பட்ட கண்ணம்மாபேட்டை பகுதிகளில் இன்றைய தினம் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அந்த வகையில் கண்ணம்மாபேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோயிலில் முதலில் சாமி தரிசனம் செய்த அவர் தொடர்ந்து அந்த பகுதி மக்களை ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று அந்த பகுதி பொதுமக்களை சந்தித்து அவர்களினுடைய குறைகளை எல்லாம் கேட்டறிந்து தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பட்டாசு வெடித்தும் பூக்களை தூவியும் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பும் பொதுமக்கள் கொடுத்திருந்தார்கள். மேலும் இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா, அதே போல அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் டி நகர் சத்யா, மேலும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் உள்ளிட்ட பலரும் உடன் இருந்தார்கள். கண்ணம்மாபேட்டை பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் இன்றைய தினம் அந்த சாமி தரிசனம் செய்துவிட்டு இன்றைய பிரச்சாரத்தை ஜெயவர்தன் தொடங்கி ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்தும் குழந்தைகளை தூக்கி கொஞ்சியும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். கட்சியினர் ஜெயவர்தனுக்கு அதிமுக கட்சி கொடி கலரில் மாலை அணிவித்து பிரமாண்ட வரவேற்பும் அளித்திருந்தார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.